டெல்லியில யமுனை ஆற்றோட நதிக்கரை போய் சேர்ற இடத்துல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டு, ஒரு 350 வீட இடிக்கிறாங்க. சரி, டெல்லியில ஒரு 350 வீடு இடிக்கிறதுக்கும் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு சம்மந்தம் இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதுல மதராசி கேம்ப் அப்படின்ற இடத்த பத்தி கவர் பண்ணியிருக்காங்க. அது என்ன இந்த மதராசி கேம்ப்? மும்பையில இருக்க தாராவிய பத்தி நான் சொன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி 1950, 60கள்ல தமிழ்நாட்டிலிருந்து பிழைப்புக்காக டெல்லியில போய் தங்கியிருந்த தமிழ் மக்கள் இருக்க இடத்துக்கு பேரு தான் இந்த மதராசி கேம்ப். அங்க அப்படி ஒருத்தர் அங்க போய் வேலை பார்க்குறாரு. அவரு தன்னுடைய கோடை விடுமுறையில தன்னோட அண்ணன் பொண்ண அங்க கூட்டி போறாரு. அந்த பொண்ணு அப்ப 8வது தான் படிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த டெல்லி இடமே பிடிச்சு போய் அங்க இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்குது. ஆனா லாங்குவேஜ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படியுமே சமாளிச்சு ஒரு 2 வருஷத்துலயே அந்த பொண்ணு ஹிந்தி கத்துக்கிட்டு வேலை பார்க்குது. அந்த மதராஸ் கேம்ப்லயே இருக்கிற ஒரு பையன விரும்பி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது. அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் அங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள்லாம் பிறக்குது. அவங்க அந்த குழந்தைய தமிழ்நாடு அசோசியேஷன் அப்படின்னு அங்க ஒண்ணு இருக்கு. அங்கே அதன் தமிழ்நாடு அசோசியேஷன் நடத்துற பள்ளியில குழந்தைகள படிக்க வச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ அவங்க அந்த சேரி பகுதிகள்ல அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அவங்க அங்கேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த ஸ்கூலுக்கு அவங்க குழந்தைகள்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சமீபத்தில டெல்லி அரசாங்கம் இந்த மாரி யமுனை ஆற்று நதிக்கரையில இருக்கிற அந்த யமுனை ஆற்று நதிக்கரைய அடைச்சு இந்த வீடுகள் கட்டப்பட்டுக்குன்னு சொல்லி அந்த ஒரு 350 வீடுகள இடிக்கிறாங்க. அதுல பெரும்பான்மையான வீடுகள் தமிழர்கள் குடியிருக்கிற பகுதி. அவர்கள் என்னதான் அது குடிசை பகுதியா இருந்தாலும் அவர்களுக்கான வீடு அதுதான். அந்த வீட்ட அவங்க இடிக்கிறாங்க. இடிச்சுட்டு தமிழ்நாட்டுல எப்படி அதாவது இந்த மெரினா கடற்கரையில இருந்து இருக்கிறவங்கள காலி பண்ணிட்டு கண்ணகி நகர் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி 40 கிலோமீட்டர் கண்ணகி நகர்ல வீடு குடுக்குறாங்களோ, அதே மாரி இங்க இருக்கவங்களுக்கு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல அவங்களுக்கு வீடு குடுக்குறாங்க. அந்த 350 குடும்பங்கள் எங்களோட வாழ்வாதாரமே இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்த விட்டுட்டு எங்களுக்கு ஒரு வெறும் 50 கிலோமீட்டர் தள்ளி போய் வீடு குடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அப்படின்றாங்க. இந்த ஆர்டிகிள் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இது அப்படியே ஒரு கதை மாரியே ஒரு அழகா கோர்வையா எழுதியிருந்தாங்க இதுல. அதுல கடைசியா அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த ஆர்டிகிள் எழுதின ஆளு அந்த குறிப்பிட்டிருந்த அந்த அம்மாவோட வீட்டுக்கு போறாரு. நீங்க என்னதான் ஸ்லம்ல இருந்தீங்க, ஸ்லம்ல இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு அப்படின்னோனே, அந்த வீடோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்ம ஊர்ல மட்டுமே அந்த ஊர்ல குடிசை மாற்று வாரியம்ன்ற பேர்ல ரொம்பவுமே அந்த மாவீரன் படத்துல கட்டுற மாரி வீடு ரொம்பவே மோசமா இருக்கு. அதுல அவங்க சொல்றாங்க, அதுல அந்த ஆ பிரஸ்காரர் கேட்குறாரு, உங்களுக்கு அந்த குடிசையில இருந்துட்டு இப்போ நீங்க இருக்க வீட்ல இவ்வளவு காத்தும் வெளிச்சமும் வருதே அப்படின்னோனே, அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா உண்மையிலே காற்றும் வெளிச்சமும் அதிகமா வருது. நீங்க சொல்றத விட இன்னுமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த ஒரு இடத்துல ஜன்னல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஜன்னல் போட்டிருக்காங்க, மிகப்பெரிய இடங்க போட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல ஜன்னலே வைக்கல, வெறும் துறப்பிடமா இருக்கு. மாறுறதுக்கு தயாரான வீடுன்னு சொல்லி அவங்கள்ட்ட குடுக்குறாங்க. வீடு தயாரா இருக்கு. மாறுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோமான்னு எங்கள கேட்கலன்னு அப்படி இந்த கதை முடியுது.